ஓம் சாய்ரா ஓம் முருகா சரணம். பிப்ரவரி 11 தைப்பூசம். நிறைய பேர் தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருப்பாங்க. நிறைய பேர் 21 நாள் விரதம் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடிலேருந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி உண்மையான பக்தியோடு இருக்கும்போது உங்களோட வேண்டுதல் எத்தனையுமே நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடியே அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நம்ம முருகப்பெருமான். நிறைய பேருக்கு தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து அதுக்கு முன்னாடியே என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒரு 2 விஷயம் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து பிறந்து இறந்து போயிட்டே இருக்கு. ஒரு 4 குழந்தை இந்த மாதிரி பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க நினச்சிருக்காங்க, ஏன் நமக்கு குழந்தை பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டு வீட்டில் உட்காந்துருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வீடை கிராஸ் பண்ணி தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்து போன ஒரு அடியவர் சொல்லியிருக்காங்க, என்னம்மா இவ்வளோ கவலையாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு பிறக்கிற குழந்தைங்கள்லாம் சில வருஷத்துல இறந்துடுறாங்க, தங்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி தைப்பூசம் விரதம் இருங்க. தைப்பூசத்தை அன்னைக்கு சில குழந்தைகளை கூப்பிட்டு உங்கள் கையால் சாப்பாடு சமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட முந்தானியை விரித்து மடிப்பிச்சை கேட்கணும். மடிப்பிச்சை கேட்டு அந்த குழந்தைங்க அவங்க கையால் எடுத்து போகிற அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு தான் உங்கள் விரதத்தை முடிக்கணும். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்க நிற்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்காங்க. நிறைய குழந்தைங்க அவங்க பிறந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட வாரிசுகள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வராங்க. அந்த தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருந்து குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. மடிப்பிக்ஷை எடுக்க மாட்டாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முருகப்பெருமான் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த அந்த நேரத்தில் ஒரு அடியவர் ரூபத்தில் முருகப்பெருமான் செஞ்சு கொடுத்த ஒரு அற்புதம் தான் இது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள், இந்த வீடு வாங்கின கடன்கள் அவங்களால அடைக்க முடியல. அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, சரி நம்ம இந்த வீடை விற்றுருவோம், நமக்கு இந்த வீடு வேண்டாம், நம்ம வாடகை வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அந்த வீடை பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் யாருமே அந்த வீடை வாங்க வரல. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது இவங்கள்ட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்து போகிறேன், நீனும் என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்க இந்த ஒரு கோரிக்கையை தான் மனசில் வச்சுருந்துருக்காங்க. எனக்கு நிறைய கடன் இருக்குது, இந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா இந்த வீடு விற்றா தான் நான் கடனை அடைக்க முடியும். நான் தைப்பூசம் விரதம் இருந்து பழனிக்கு நடந்து வரேன், எனக்கு இந்த வீடை மட்டும் விற்று கொடுத்துரு முருகா அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு பழனிக்கு நடந்து போயிருந்திருக்காங்க. நடந்து போய் பழனியை கூட அவங்க ரீச் ஆகலையா. பழனிக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க, நம்மளோட வீடு பார்க்க வந்த ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நானே இந்த வீடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுவும் நம்ம சொன்ன ரேட்டுக்கே அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். பழனி முருகன்ட்ட தைப்பூசம் விரதம் இருந்து என்னோட வீடை விற்றாதான் முருகனோட கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முருகன் கோயிலுக்கு அப்படியே நடந்து போயிருக்காங்க. பழனிமலை முருகனை கூட அவங்க இன்னும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே அவங்களோட கடன் அடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், தைப்பூசம் விரதம் இருந்து என்னோட கடனை நான் அடைச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறவங்க தைப்பூசம் விரதம் இருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நானே இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். தைப்பூசம் விரதம் அப்படின்னு ஆரம்பித்ததே என்னோட பொண்ணை முருகப்பெருமான் காப்பாற்றினது தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே முருகப்பெருமான் செய்த மிகப்பெரிய அற்புதம் தான். அதனால தைப்பூசம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, முழு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றுவாங்க. முருகப்பெருமான் மேலே பக்தியோட 21 நாள், நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக 21 நாள் வரும்.
21 நாள் முருகப்பெருமானை நினச்சி தைப்பூசம் விரதம் இருங்க. தைப்பூசத்தை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச சில பேரை கூப்பிட்டு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாங்க. 21 நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 21 நாள் நான்வெஜ் சாப்பிடாம தாம்பத்திய உறவில் இல்லாமல் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு தீபம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு முருகன்ட்ட உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன கவசங்கள் தெரியுது, என்ன புகழ் தெரியுது அப்படின்னா அதை பாடுங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல்மாறல், இந்த மாதிரி முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் என்ன கவசங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பாடலாம். உங்களுக்கு இது எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல. ஓம் சரவண பவ முருகா அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே முருகன் உங்கள் பக்கத்துலேயே இருப்பார். ஓம் சரவண பவ முருகா அதை மட்டுமே நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். 21 நாள் விரதம் இருக்கும் போது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் வைங்க. பால் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை முருகப்பெருமானுக்கு வச்சு உங்களோட வேண்டுதலை செலுத்துங்க. காலையில் விளக்கேற்ற முடியாது, நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிறவங்க ஈவினிங்காக வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு முருகனுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச கவசங்கள் நீங்கள் பாடலாம். வெளியூருக்கு போகிற வேலை இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் முருகன் ஃபோட்டோ கையில் இருந்தால் கூட அவரை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருந்தாலும் முருகன் உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. நீங்கள் பயப்படவே தேவையே இல்லை. ஏன்னா இப்படி இருந்தால் தான் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுமா, இப்படி இருந்தால் தான் வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் அவரை மனசார நினச்சிக்கிட்டு முருகா நான் 21 நாள் தைப்பூசம் விரதம் இருக்கேன், என்னோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடு முருகா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உன்னை மனசார நினச்சி நான் விரதம் இருக்கேன் முருகா, நான் கொடுக்குற அந்த பழத்தை ஏற்றுக்கோ, நான் கொடுக்குற இந்த பாலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பாலை கொடுங்க, அவருக்கு அந்த பழங்களை ஊட்டி விடுங்க. முருகப்பெருமான் படம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விக்கிரகம் இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், தைப்பூசத்துக்கு முன்னாடியே உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நம்ம விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானை நினச்சி முருகா வா முருகா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா ஓடோடி வந்து நம்மளை பார்ப்பாரு முருகன். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் தான் நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் முருகன்ற சொன்னது முருகா வா முருகா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணு, இன்றைக்கி நான் தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காமிக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள் எப்படி வந்து முருகன் என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. பார்த்தீங்களா, மயில் ரூபத்தில் வந்து முருகன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு மயில் இல்லை, 6 மயில், 6 மயில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அதுவும் சவுண்டு போடுது. நான் கவனிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு வெளியில் வந்து பார்க்கும்போது தான் மயில் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. ஒரு மயில் இல்லை, 6 மயில் அப்படியே சுற்றி சுற்றி நின்றுட்டு இருந்துச்சு. முருகனே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் முழு பக்தியோட நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி.